ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஐ ஃபேமிலி கார்ட்டூன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏம்மா வா, எப்படி இருக்க? இப்பதான் வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சா உனக்கு? வழியெல்லாம் தெரியுமேடி, எப்போ வரணுமோ அப்பதான் இந்த அம்மா வருவேன். சரி சரி வா வா. பேக் எல்லாம் எங்க தம்பியை காணும்? தனியாவா வந்த இவ்வளோ தூரம்? தனியெல்லாம் ஒன்றும் வரல, பின்னாடி தான் வர லக்கேஜ்லாம் அவன் தான் எடுத்துட்டு வாரான். என்னது லக்கேஜா? ஏன்டி லக்கேஜ்னு வாயான்னு பழக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வந்தா ஒரு நாள் 2 நாளுக்குள்ள போயிருவியே, எதுக்கு லக்கேஜ் எல்லாம்? அதான். என்ன இங்க ஒரே சத்தமா கிடக்கு? எங்க அம்மா வந்திருக்காத உனக்கு சத்தமா கிடக்கா? சத்தம் எங்க அம்மா வந்தது உங்களுக்கு சத்தமாக்கும். என்ன வள்ளி வர வர மரியாதை தேயுது? பின்ன எங்க அம்மாவுக்கு மரியாதை இல்லாத இடத்துல உங்களுக்கு மட்டும் மரியாதையா? வேண்டியது இருக்கா உங்களுக்கு? சரி சரி விடு விடு. என்ன மாமியாரே சௌக்கியமா? வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்தே ஆளை காணும். வர வர இளமையாக்கிட்டே போறீங்களே. உங்க பொண்ணு தான் அப்படியே முதிர்கனி மாதிரி மாறிட்டே போறான். நீங்க எப்போ என்றும் இளமையோடு திரியுறீங்களே, அந்த ரகசியம் என்ன? ஒருவேளை டையி அடிச்சிட்டு இருக்கீங்களோ? மூஞ்சிக்கு எதுவும் பவுடர் போடுறீங்களா? மருமோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நித்தா கடை சாப்பாடா வாங்கி தின்னா அப்படித்தான் குண்டு பூசணிக்கா மாதிரி ஏறிக்கிட்டே போக வேண்டியதுதான். நல்ல ஆரோக்கியமான வீட்டு சாப்பாடு, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறி, வயல்ல விளைஞ்ச நெல், எல்லாத்தையும் நல்ல பக்குவமா பார்த்து பார்த்து நல்ல எண்ணெயில சமைச்சு நல்ல சிக்கன் உடம்ப மெயின்டைன் பண்ற மருமகனே. அப்படி மெயின்டைன் பண்ணாதானே என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்தி எடுத்து, அதுக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எடுத்து கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி பூட்டம் பூட்டிய பார்த்துட்டு தான் ஜகன் ஒரு வைராக்கியத்தோட இருக்கேன் மருமோனே. வாடா வா, எப்படி இருக்க? இந்த பக்கமே உன்னை ஆள காணோம். என்ன லக்கேஜ் பலமா இருக்கு? என்ன மச்சான், தூக்க முடியாம தூக்கிட்டு வர மாதிரி இருக்குதே. மாமியாரே வந்தா ஒரு நாள் கூட தங்க மாட்டியே, காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி ஓடுவியே. என்ன இவ்வளோ பெரிய லக்கேஜ் தூக்கிட்டு வந்திருக்கியே? எல்லாம் கல்யாண காரியமா தான் மருமோனே. என்ன மச்சானுக்கு கல்யாணம் பார்த்து பேசி முடிச்சிட்டியே போலியே? என்ன இப்படி சொல்றீங்க? உங்க பொண்ணு வேதாதான் என் பையனுக்கு சின்ன வயசுல பேசி முடிவு பண்ணி வச்சதுதானே. இப்ப என்ன புதுசா சொல்றீங்க? நான் என்ன வெளியில பொண்ணு எடுக்க போறேன்? அம்மா அதெல்லாம் சரிதாம்மா. இப்போ வேதா இப்பதான் 12 முடிச்சிருக்கேன், அடுத்து காலேஜ் போறேங்கிறா. நான் என்ன பண்ணட்டா? எத்தி 10 முடிச்சோன்னே சொன்னேன் அவளை கட்டி வச்சிரு என் பையனுக்குன்ட்டு. நீ என்னன்னா இன்னும் 2 வருஷம் போகட்டும், +2 முடிக்கட்டும், மேஜர் ஆகட்டும், இல்லைன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போவாவ, 12 18 வயசு ஆகட்டும், அப்படி இப்படின்னு 18 முடிஞ்சு போச்சு நேத்தோட. இப்ப என்ன கதை சுத்த போற? அதெல்லாம் சரிதாம்மா, அவ ஏதோ படிக்கணுங்கிறா, நான் என்ன பண்ணட்டும்? அவ அப்படிதாண்டி சொல்லுவா, அவ அப்படித்தான் சொல்லுவா. அவ சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நீ கட்டி வச்சிட வேண்டியதானே. நீ என்னமோ வேத்தாளுக்கு கட்டி கொடுக்குற மாதிரி பேசுற. கூட பிறந்த தம்பிக்கு தானே கட்டி கொடுக்க போற. என்னைக்கா இருந்தாலும் பாத்துக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அவ பாட்டுக்கு படிக்கட்டும், படிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? காலகாலத்துல வயசாகுதுல உன் தம்பிக்கு. உன் தம்பியை பத்தி உனக்கு அக்கறையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நானே வேதா கிட்ட கேட்டு சொல்றேம்மா, நீனே உள்ள போய் ரெஸ்ட் எடு. டேய் அந்த பேக் எடுத்துட்டு போய் நீ உள்ள வை, நான் வாரேன். சாப்பாடு தண்ணியெல்லாம் ஆக்கி வச்சுட்டு வாரேன். இன்னுமா சோறு தண்ணி ஆக்காம இருக்க? என்னத்தான் பண்ணிக்கிட்டு தெரியலையோ தெரியல. உன்னைய மாதிரிதான் உன் பிள்ளையை வளர்த்து வச்சிருப்ப போல. கரெக்டா சொன்னீங்க. அப்படியே குட்டியா அப்படியே உங்க மகா மாதிரியே தான் வராவ. ஆமா, நல்லது பண்ணா என் பொண்ணு தூக்கி வச்சு கொஞ்ச வேண்டியது. ஏதாவது அவ பண்ணிட்டானா அப்படியே உன் பொண்ணு உன்ன மாத்தானே இருப்பா அப்படிங்க வேண்டியது. ஏன்னா காலகாலத்துல பண்ணிக்கிட்டு தெரியலையே. போங்க போங்க, உள்ள போய் வேக வேண்டிய ஆளை வேண்டிய பாருங்க. ஏண்டி என் பேத்திக்கு சோறுகர் போடுறியா இல்லையா? முருங்கால் காய்க்கால் மச்சுமா இருக்கிறா. நீ மட்டும் நல்லா தின்னு பூசணிக்க மாதிரி இருக்கிற. என் பேத்திக்கு பேரனுக்கு சோறு தண்ணியே போடுறது இல்லை போல. நல்ல வேலை வாங்கிக்கிட்டு அவங்க 2 பேத்தையும் வேலை செய்ய வச்சுக்கிட்டு நீ குனிஞ்சாம நிமிராம நல்ல பூசணிக்க மாதிரி ஏறிக்கிட்டே போற. நான் வந்துட்டல பாத்துக்கிறேன். என் பேத்திக்கு பால், நெய், வெண்ணெய் கடைச்சி எடுத்து மட்டனு, நாட்டுக்கோழி, மீன் எல்லாம் போட்டோம்னா 2 நாள குஸ்தி ஆயிடுவா. யாத்தே கிளவி, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். பாட்டி எனக்கு அதெல்லாம் செஞ்சு கொடு, நான் நல்லா சாப்பிடுவேன். அம்மா தான் ஒன்றும் செஞ்சு தர மாட்டேங்குது, நீயாவது ஏதாவது செஞ்சு கொடு. நல்ல வாய்க்கு ருசியா செஞ்சு கொடுத்தேன்னு வெயி, நல்ல வெட்டுன்னு வெட்டுவேன் பார்த்துக்க பாட்டி. பாட்டியா? ஆச்சின்னு கூப்பிடு, அவளை மாதிரி கிளவி எல்லாம் கூப்பிடாத.
என்னத்தை தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாவா தெரியல. ஒண்ணு நாக்கு ருசியா வாய்க்கு ருசியா ஒண்ணு செஞ்சு போட மாட்டா போல. அதான் பையன் பாவம் எப்படி ஆசையா கெஞ்சி கேட்கறான். நீ ஒன்னும் கவலைப்படாத பேராண்டி. பாட்டி இங்க இருந்து போறதுக்குள்ள உன் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி போறதுக்குள்ள உன்னை ஒரு வழியா குஸ்தியாக்கி ஒரு 40 கிலோ எடையை கூட்டி விட்டுட்டு தான் போறேன். சரியா? சரி பாட்டி சரி. என்னது கல்யாணமா? ஏண்டி உன் பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் அதிர்ச்சி ஆகிட்டு கிடக்குறா? கல்யாணமான அதிர்ச்சி ஆகுறா, சாப்பாடான அதிர்ச்சி ஆகுறா. எது வியாதி ஈதி வந்துருச்சா என்ன? அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாத்தி, நீ பேசுறல்ல அதனால அவ கொஞ்சம் பயந்துருவா. ஒண்ணுமில்ல, நான் அதெல்லாம் சரி கட்டி பேசிக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுமா. என்னம்மா கிளவி சொல்லுது? என்ன நீ பேசிக்கிறேங்கிற? என்னது கல்யாணங்கிற? என்ன சொல்ற? ஏமா எவ்வளவு நேரம் கால் கிடக்கு நின்று பேசிக்கிட்டே இடத்த உனக்கு கால் வலி வந்துட போகுது. நீ போய் உள்ள போய் இரு, நான் காப்பி தண்ணி போட்டு கொண்டு வரேன். சரி சரி. கல்யாண பொண்ணு முதல்ல லட்சணமா அழகா தலை பின்னி பூ வச்சு பொட்டு வச்சு அழகா இரு. பேண்ட் சட்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பொம்பளைய அடக்க ஒடுக்கமா பாவாடை தாவணி பாவாடை சட்டை போடு. இல்லையா சேலைய கட்டு. அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. என் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு அப்படித்தான் இருக்கணும். ஓகேவா? என் பேத்தின்ட்டு செல்லமாலாம் கொடுக்க மாட்டேன். உங்க அம்மா மாதிரி செல்லம் கொடுத்தெல்லாம் உன்னைய வளர்க்க முடியாது. புரிஞ்சுதுல்ல? என்ன செவடங்கால சங்குதுற மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிற? பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டே இரு. நான் போறேன், அப்புறமா வந்து பேசிக்கிறேன் உன்கிட்ட. என்னமா நடக்குங்க? என்ன உனக்கு வேற தனியா சொல்லணுமா? உள்ள போய் லக்கேஜ் வச்சுட்டு அம்மா கூட இருந்து பேசிக்கிட்டு இரு. வாரேன். ஏமா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவியா மாட்டியாமா? சொல்றேன். உங்க மாமாக்கும் உங்க பாட்டிக்கும் போய் காப்பிய போடு. சொல்றேன் எல்லாத்தையும் விலாவரியா.